வணக்கம் நண்பா. தளபதி ஃபேன்ஸ் ஆகின உங்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை சந்தித்து. சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட்டுருவேன். இப்போ வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட பிக் சாரி ஒன்று கேட்டுக்கிறேன். வெரி வெரி சாரி. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடுவோம். இந்த சப்போர்ட்டு ஆதரவும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. தளபதி ஃபேன்ஸான உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே தளபதி ஃபேன்ஸாக உங்களுக்குமே சரி, எனக்குமே சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழானே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட பணியான பிரச்சாரத்தை வந்து ஈரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 நம்ம ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் எவ்வளோ கிராண்டாக பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தோட மூவி அப்படின்னு வரிசையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், ஒரு திருவிழா இருக்குது. அதோட இன்னொரு வருத்தமும் இருக்குது. ஏன்னா நம்ம தளபதியோட ஒரு லாஸ்ட்டு படம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான். இத்தனை வருஷம் அவரை நம்ம பார்த்து ரசித்து எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு ஷோலாம் போய் அவரை கொண்டாடிட்டு, இதுக்கப்புறம் இந்த ஒரு படம் தான், அதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்க போகிறதில்ல, அவரை கொண்டாட முடியாது அப்படின்றது ரொம்பவுமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு ஃபேன்ஸ் ஆகி ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதுவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா தளபதி ஒரு சைடு படம் நடிக்கலைன்னு சொல்லுவது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இன்னொன்று வந்தால், இப்போ வந்து நாட்டில் எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்றப்ப நம்ம அண்ணன் வந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம அண்ணன் அரசியலுக்கு வந்தது நான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த அப்டேட் என்னன்றதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஈரோட்டில் நடக்க போகிற ஒரு பிரச்சாரத்தில் அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அது என்ன சின்னமாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு கெஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய சின்னத்தை பார்த்திங்கன்னா என்னென்ன சின்னம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சின்னம் கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் தளபதிக்கு பார்த்திங்கன்னா விசில் சின்னம் தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அது ஓகே தான், விசில் சின்னம் கிடைச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் சேவத்திலலாம் வரைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மக்கள் மத்தியில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்னம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரவிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்னம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா மோதிர சின்னம் தான். தளபதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மோதிர சின்னம் தான் தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இதுதான் இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் நடக்க போகிற பிரச்சாரத்தில் கண்டிப்பாக அது அறிவிக்கப்படும்ன்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்களுக்கு மோதிர சின்னம் கொடுத்தா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தளபதி பற்றி அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அண்ட் தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை தொடருங்க. நன்றி, வணக்கம்.